Good day to you all. I'm glad to meet you all again. இன்னைக்கு நாம 10-day beginners preparatory class in day 6-இல் இருக்கிறோம். ஆங்கிலத்தை பேசவோ எழுதவோ தெளிவாக கற்றுக்கொள்ள எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எப்படி தயாராகணும் என்றால் அதற்கான தகுந்த வழிகாட்டல் தான் இந்த 10 days free class. Day 1-இல் introduction to word classes தெளிவாக பார்த்தோம். Day 2-ல் nouns என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு இனங்கண்டு கொள்ளலாம், எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்துகின்றோம் என்பன பற்றி பார்த்தோம். Day 3-ல் pronouns என்றால் என்ன, அவற்றின் முக்கிய பிரிவுகள் எவை, ஆரம்ப பயிலுனர்களாக நாம் எவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். Day 4-ல் verbs என்றால் என்ன, அவற்றில் நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கிய பிரிவுகள் எவை என்றெல்லாம் பார்த்தோம். அதே போல Day 5-ல் adjectives என்றால் என்ன என்பது பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்து முடித்து விட்டோம். வீடியோ லிங்க்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். பார்வையிடாதவர்கள் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். இவை தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் please comment below. I will help you. நாம் அன்றாடம் செய்யும் செயல்களை வெளிப்படுத்தும் சொற்களே verbs என்று ஏற்கனவே பார்த்துள்ளோம். இவ்வாறாக செயல்களை குறிக்கும் வினைச்சொற்களை விபரிக்க கூடிய, அதாவது அந்த வினைச்சொற்கள் தொடர்பான மேலதிக விபரங்களை தரக்கூடிய சொற்களையே நாம் வினை உரி சொற்கள் என்று சொல்கின்றோம். ஆங்கிலத்தில் இவற்றை adverbs அப்படின்னு சொல்வோம். இந்த adverbs of manner, adverbs of place, adverbs of time, adverbs of frequency, adverbs of quantity or adverbs of degree என்றவாறாக வகைப்படுத்தப்படும். adverbs வினைச்சொற்களை மட்டும்தானா விவரிக்கும்? வாக்கியங்களில் எங்குதான் adverbs இடம்பெற வேண்டும் என்பவற்றையெல்லாம் தெளிவாக பார்க்க போன்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள், ஆங்கிலத்தை கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தொடரை முழுமையாக பார்வையிட்டுக் கொள்வதற்கும் இதே போன்ற மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிடவும் இந்த சேனலை இப்போதான் முதல் தடவையாக பார்க்கிறீர்களாயின் அல்லது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Now let's move on to the video. ஒரு வயதான பெண்மணி நடக்கிறார். ஒரு வயதான பெண்மணி, இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? an old woman நடக்கிறார். that means regular activity. an old woman walks. இதுல வினைச்சொல் என்ன? very good. walks. இங்க நாங்க ஏன் walks பயன்படுத்தினோம்? an old woman என்பது third person singular subject, அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய் என்பதால் s வடிவத்தில் வினைச்சொல்லை பயன்படுத்துகின்றோம். அப்போ அந்த வயதான பெண்மணி எப்படி நடக்கிறார்? how does she walk? இதுக்கு நாங்க விட சொல்ல வேணுமா? ஏதோ ஒரு சொல்லை இங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்துல சேர்த்து பார்ப்போமா? an old woman walks slowly. மெதுவாக நடக்கிறார். how என்பதற்கு விடைய சொல்லிட்டோம். அடுத்து நாங்க பார்ப்போம், இந்த old woman எப்பப்பெல்லாம் நடக்கிறா? when does she walk? an old woman walks every day. ஒவ்வொரு நாளும் நடக்கிறா. அப்ப when என்பதற்கு எங்களுக்கு விட தெரிஞ்சிட்டது. ஒரு சொல்லொண்ட சேர்த்து கொள்றோம், அதன் மூலம் விட கிடைக்குது. அடுத்து நாங்க பார்ப்போம், where does she walk? அவ எங்க நடக்கிறா? an old woman walks there. அங்கே நடக்கிறா. அப்போ slowly, every day, there போன்ற சொற்கள் walks நடத்தல் என்னும் செயலை பற்றிய மேலதிக விவரங்களை நமக்கு வழங்கியது. இவ்வாறாக how, when, where,
how often or to what extent an action takes place என்பதை adverbs விவரிக்கும். அப்ப adverbs எல்லாத்தையும் விவரிக்கும். மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? how, when, where, how often, to what extent an action takes place. இப்படியாக வினைச்சொற்களை விவரிக்கும் போது வாக்கியத்தில் எங்குதான் பயன்படுத்தணும்? கடைசியில பயன்படுத்தணுமா, தொடக்கத்துல பயன்படுத்தணுமா, இடையில பயன்படுத்தணுமா? They slowly opened the window. Slowly they opened the window. They opened the window slowly. இதுல எது சரிங்க? கொஞ்சம் யோசிங்க. மூன்றுமே சரிதாங்க. அதாவது adverb வினைச்சொல்லை விவரிக்கும் போது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வினைச்சொல்லை விவரிக்கும் போது அப்படின்னா இப்பயே உங்களுக்கு விளங்கி இருக்கும், அது வினைச்சொல்லை மாத்திரமல்ல வேறு சொற்களையும் விவரிக்கிறது என்பது இதிலிருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளும். அதோட இன்னொரு விஷயத்தை பற்றி நீங்க ரொம்ப கவனிச்சு கொள்ளணும். வினைச்சொல்லை விவரிக்கும் போது மாத்திரம் வினைச்சொல்லுக்கு அருகில் அல்லது வாக்கியத்தின் தொடக்கத்தில் அல்லது வாக்கியத்தின் முடிவில் என்றவாறு 3 இடங்களிலும் பயன்படுத்தப்பட முடியும். வினைச்சொல்லுக்கு அருகில் பயன்படுத்தலாம், அதாவது வினைச்சொல்லுக்கு முன்னாலேயும் பயன்படுத்தலாம், பின்னாலேயும் பயன்படுத்தலாம். அது சந்தர்ப்பங்களை பொறுத்து, வாக்கிய அமைப்பை பொறுத்து நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போல வாக்கியத்தின் தொடக்கத்திலும் பயன்படுத்தப்படலாம், வாக்கியத்தின் முடிவிலும் பயன்படுத்தப்படலாம். எப்போது அந்த adverb வினைச்சொல்லை விவரிப்பதாக இருக்கும் பட்சத்தில் மாத்திரம். மேலும் ஒரு சில உதாரணங்களை பார்த்து அந்த adverbs எந்த வகையை சார்ந்தன என்பதை பற்றிய பயிற்சியை பெற்றுக்கொள்வோம். Are you ready? Very good. குரங்கு வாழைப்பழத்தை விரைவாக சாப்பிட்டது. எப்படி சாப்பிட்டுச்சது? விரைவா சாப்பிட்டது. The monkey quickly ate the banana. The monkey quickly ate the banana. இங்க நாங்க ஒரு வினா ஒன்று கேட்டு பார்ப்போம். How did the monkey eat the banana? How did the monkey eat the banana? அதுக்கு விட என்ன? Quickly. அதனால இப்படிப்பட்ட adverb நாங்க adverb of manner, எப்படி என்பதற்கு விட சொன்னா அதை நாங்க எப்படி சொல்வோம்? adverb of manner அப்படின்னு சொல்வோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? ஷீலா அழகாக ஆடினாள். ஷீலா danced gracefully. ஷீலா danced gracefully. கேள்வி கேட்டு பார்ப்போமா? How did Sheila dance? How did Sheila dance? எப்படி ஆடினா? Gracefully. அப்போ இங்கு gracefully என்பது என்ன? Adverb of manner. And how என்னும் வினாவுக்கு விடையாக வந்துச்சு. Mostly these adverbs, அதாவது adverbs of manner என்பது end in ly. ly-ல தான் முடியும். Mostly அநேகமாக. உதாரணத்துக்கு பார்ப்போமானா bravely, rudely, quickly, merrily, angrily, happily, softly, அந்த மாதிரி பல adverbs நாங்க உதாரணங்களாக முன்வைக்க முடியும். அடுத்த வாக்கியம் ஒன்று பார்ப்போம். நாம் வெளியே விளையாடுவோம். ஒரு சஜஷன் ஒன்று சொல்றோம். Let's play outside. Let's play outside. இங்க நாங்க where அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கான விடைதான் என்ன? outside. அப்போ அது இடத்தை குறிக்கிறது. அதனால இந்த adverb நாங்கள் adverb of place அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? adverb of place. எலிகள் விலகி ஓடிவிட்டன. The rats ran away. The rats ran away. Where did the rats run? எங்க ஓடிச்சினா? எலிகள் எங்க ஓடின? away. அப்போ இங்கே away என்பது adverb of place. அப்போ where என்னும் வினாவுக்கு விடையை சொல்வதுதான் adverbs of place. அடுத்த வாக்கியத்தை நல்ல கவனியுங்க. அவர்கள் என்னை அடிக்கடி சந்திக்கிறார்கள்.
சந்திக்கிறார்கள். ரெகுலர் ஆக்டிவிட்டி. They meet me frequently. They meet me frequently. இது எங்களுக்கு விடையா வரணும்டா. என்ன கொஸ்டின் நாங்க கேட்கணும்? How often do they meet me? How often do they meet me? எத்தனை தடவைக்கு இருக்கா என்ன வந்து சந்திக்கிறாங்க? அப்ப அதுக்கு ஆன்சர் தான் frequently, அடிக்கடி. அப்போ இந்த frequently நாங்க adverb of frequency அப்படின்னு சொல்வோம். adverb of frequency. அடுத்த உதாரணம் பார்ப்போம். நான் சில வேளைகளில் செஸ் விளையாடுவேன். சில வேளை தான், ஒவ்வொரு நாளும் விளையாட மாட்டேன். வழக்கமா விளையாடுறதும் இல்ல, அரிதா விளையாடுற விளையாட்டும் அல்ல. சில வேளைகளில் விளையாடுவேன். அப்ப இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? I sometimes play chess. I sometimes play chess. How often do I play chess? Sometimes. அப்ப இந்த sometimes என்பது adverb of frequency. இத போல வேற சொற்களும் இருக்கின்றன. always, usually, often, seldom. இது போன்ற சொற்களை குறிப்பிடலாம். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அவன் தாமதமாக வந்தடைந்தான். அவன் தாமதமாக வந்தடைந்தான். அவன் வந்தடைந்தான். He arrived. தாமதமாக he arrived late. He arrived late. When did he arrive? அவன் எப்போது வந்தடைந்தான்? When did he arrive? அப்ப இதுக்கு விடதான் late. அப்போ இந்த late என்பது adverb of time. time குறிக்குது. அப்ப when என்கின்ற வினாவுக்கு விடைய சொன்னா அதை நாங்க adverb of time அப்படின்னு சொல்வோம். அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். அவள் அவனை முன்பே சந்தித்து இருக்கிறாள். முன்பே சந்திச்சு இருக்கிறாள். She has met him before. She has met him before. வினா கேட்டு பாப்போமா? When has she met him? அப்ப இதுக்கு விடதான் before என்பது முன்பே. அப்போ இந்த before என்பது an adverb of time. ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்ப நாங்க இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? adverbs வந்து எப்படி வினைச்சொல்ல விவரிக்குது அல்லது வினைச்சொல் பற்றிய மேலதிக விளக்கத்தை எவ்வாறு தருகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நான் சொல்ல போகின்ற உதாரண வாக்கியத்தை ரொம்ப உன்னிப்பா கவனியுங்க. அவன் வழக்கமாக தாமதமாக வருகிறான். உதாரணத்துக்கு அவன் தாமதமாக வருகிறான் என்றால் என்ன சொல்வோம்? He arrives late அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் வழக்கமா தாமதமாக வருகிறான். He usually arrives late. He usually arrives late. அப்போ late என்பது என்ன? டைமை குறிக்குது. To what extent? To what degree? அது இந்த எல்ல என்னதான் இல்ல அந்த மாதிரி கேட்கல. அதுக்கு விடதான் usually வழக்கமாய லேட்டா வர கேஸ் தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த usually என்றது வந்து ஒரு adverb. அது வந்து ஏற்கனவே வந்துள்ள அந்த late என்கின்ற adverb-ஐ விவரிக்க பயன்பட்டுள்ளது. அந்த late என்பது to what extent என்றதுக்கான விடதான் usually. விளங்கிச்சா உங்களுக்கு? நாங்க அடுத்தடுத்த உதாரணங்களை பார்க்கல மேலதிக விளக்கம் தானாவே கிடைச்சிடும். அவள் மிகவும் விரைவாக ஓடுகிறாள். அவள் விரைவாக ஓடுகிறாள் என்றைகள் என்னது? manner, எப்படி என்பதற்கான விட. she runs fast அப்படின்னு சொல்லலாம். அப்ப அங்க adverb of manner வருகிறது. மிகவும் விரைவாக ஓடுகிறாள். அந்த விரைவு எப்படிப்பட்டது? மிகவும் விரைவு. அப்ப விரைவு என்பதை விவரிக்கின்றோம். to what extent? She runs quite fast. She runs quite fast. இங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. QUITE quite அப்படின்னு சொன்னா very என்கிறது அர்த்தம், மிகவும். இதுவே இந்த E என்பது உள்ளுக்குள்ள வந்து அமைஞ்சிட்டா QUIET அப்படின்னு சொன்னா அமைதி என்பதை குறிக்கும். நீங்க நல்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். E என்பது என்னது? சிரிக்கிறத குறிக்கிற எழுத்து. நீங்க ஈன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிரிக்கிறது தெரியும். அப்போ சிரிப்பு என்பது ஒலியை குறிப்பது. அந்த ஒலியை குறிக்கிற எழுத்த உள்ள போட்டீங்கன்னா அமைதியை குறிக்கும். அது வெளியில இருந்துச்சுன்னா மிகவும் என்பதை குறிக்கும். ரொம்ப இலகுவா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். She runs quite fast. அப்போ இந்த quite என்பது fast என்கின்ற
adverb of manner விவரிக்குது. அப்போ இங்க 2 adverb வந்திருக்குது. அதுல ஒரு adverb இன்னொரு adverb describe பண்ணுது. அடுத்த உதாரணத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு ரொம்பவே இலகுவில புரிஞ்சிடும். அவர்கள் அதை மிகவும் கவனமாக செய்தார்கள். அவர்கள் அதை செய்தார்கள் எப்படி சொல்வோம்? They did it. They did it. அவர்கள் அதை கவனமாக செய்தார்கள். They did it carefully. அவர்கள் அதை மிகவும் கவனமாக செய்தார்கள். They did it very carefully. அப்போ இங்க carefully என்பது adverb of manner. அந்த carefully என்பதை நாங்கள் to what extent அப்படின்னு சொல்லி வினா கேட்டு பார்த்தோம்டா very carefully என்று சொல்லி very என்கின்ற இன்னும் ஒரு adverb பயன்படுத்தி இந்த carefully விவரிக்கின்றோம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? adverb modifies another adverb. adverb என்றது verbs மட்டும் இல்லை, இன்னொரு adverbையும் கூட விவரிக்கும் என்பது நமக்கு இப்போது புரிந்துவிட்டது. அடுத்த வாக்கியங்களை பார்ப்போமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாம்பழங்கள் கிட்டத்தட்ட பழுத்திருக்கின்றன. இந்த மாம்பழங்கள் பழுத்திருக்கின்றன. These mangoes are ripe. கிட்டத்தட்ட பழுத்திருக்குது. These mangoes are almost ripe. Almost ripe. இங்க ripe என்பது adjective வந்திருக்குது. எப்படி எங்களுக்கு தெரியும் adjective தான் வந்திருக்குன்னு சொல்லி? These mangoes are ripe. நாங்க adjectives படிச்சோம். adjectiveன்றது என்ன? நவுன்ஸுக்கு முன்னாடி வரும், அல்லாட்டி பி ஃபார்ம் வேர்புக்கு பின்னாடி வரும். இங்க மேங்கோஸ் என்பது ஒரு பி ஃபார்ம் வேர்ப், அதுக்கு பின்னாடி வந்து சொல்லுத்தான் ரைப். அப்போ டு வாட் எக்ஸ்டென்ட் மாம்பழங்கள் பழுத்து இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அந்த பழுத்து என்பது டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்ற வினாவை கேட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பழுத்து இருக்கின்றன. முற்றிலும் பழுக்கையில கிட்டத்தட்ட இல்ல, பழுக்காமலும் இல்ல. அப்ப கிட்டத்தட்ட என்பது ஆல்மோஸ்ட் என்று சொல்கின்றோம். அப்ப இந்த ஆல்மோஸ்ட் தான் இங்க adverb. இந்த ஆல்மோஸ்ட் இங்க ஒரு adverb. ஆகவே adverb நாங்கள் adjective விவரிக்கிறதுக்கு கூட பயன்படுத்துகின்றோம். அடுத்து நாங்க பார்ப்போம். நான் மிகவும் மகிழ்வாக இருக்கிறேன். நான் மகிழ்வாக இருக்கிறேன். I am glad. நான் மிகவும் மகிழ்வாக இருக்கிறேன். I am so glad. I am so glad. அப்போ இங்கு to what extent, இந்த glad என்பது to what extent அப்படின்னு கேட்கல so என்பது பதிலாக கிடைக்கும். அப்போ so என்னும் adverb glad என்னும் adjective விவரிப்பதற்கு glad என்னும் adjective விவரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. புரிகிறதா? வாங்க இறுதி உதாரணத்தையும் பார்ப்போம். அத்தோடு உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும் என்று நம்புகிறேன். நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். நான் பிஸியா இருக்கிறேன். I am busy. I am busy. இங்க busy என்பது என்ன? adjective. எப்படி தெரியும்? பி ஃபார்முக்கு பின்னாடி வந்திருக்கு. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். I am rather busy. I am rather busy. அப்போ இங்கு rather என்னும் adverb busy என்னும் adjective விவரிக்க பயன்பட்டுள்ளது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? adverbs modify adjectives. புரிகிறதா? அப்போ adverbs என்பவை வினைச்சொற்களை மாத்திரமல்ல, verbs மாத்திரமல்ல, adjective இன்னும் ஒரு adverb கூட விவரிக்க கூடியது. If you have any doubt, don't hesitate to comment. ஏதாவது சந்தேகம் இருந்தா தயக்கப்படாங்க, கமெண்ட் பண்ணுங்க. I will help you. இப்போ adverbs பற்றிய முழுமையான தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களுக்காக சில வாக்கியங்கள் தருகிறேன். அவற்றில் வரும் adverbs இனங்கண்டு கமெண்ட் பண்ணுங்க. He is too shy. He is too shy. I surely expect her tomorrow. I surely expect her tomorrow. He was so angry. He was so angry. The secret is out. The secret is out. She sings pretty well. She sings pretty well. Stand here. Stand here. The boy works hard. The boy works hard. I hurt my knee yesterday.
I hurt my knee yesterday. Slowly and sadly we departed. Slowly and sadly we departed. Don't walk so fast. Don't walk so fast. Please comment your answers. Very good. You got it. நீங்க எல்லாரும் சரியான விடைகளை கமெண்ட் பண்ணி இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Let me meet you in day 7 video at 7 p.m.